நாம எந்த விதத்துல குறைச்சு போனோம்? ஜனங்க பொழுது போறதுக்காக மூஞ்சில் பவுடரை பூசிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிற நடிகை விட ஜனங்களோட பசியை போக்குறதுக்காக வட்டியை போக்குறதுக்காக உடம்பெல்லாம் சேர்த்து பூசிக்கிட்டு வயல வேலை பார்க்குற விவசாயி எந்த விதத்துல குறைச்சு போனா? அப்படின்னு டைலாக்லாம் பேசினா நல்லா தாங்க இருக்குது. ஆனால் யாரும் விவசாய பற்றி வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டோம், லைக்கும் வர மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோது. அதனால தாங்க என்ன பண்ணுறது, நம்மளும் யூடியூப் ஆரம்பித்து ஏதாச்சும் விவசாயம் பண்ணுறது, விதை போடுறது, செடி வளர்க்குறது, இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு யூடியூப்பில் பெரிய ஆளாம் பார்த்தாக்கா யூடியூப்பில் நம்ம போடுறது யாருமே பார்க்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், அன்றைக்கி போட்ட விதெல்லாம் நல்லாவே முளைஞ்சி வந்திருக்கு. அங்கே 2 பக்கம் உடஞ்சி சென்ட்ரலில் வரும் செடி, வேர்க்கடலை செடி. ஆனால் பாருங்கள், மாடுலாம் நெரிச்சு ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சு. ஆனால் போட்ட விதை எல்லாமே முளைஞ்சி வந்திருக்கு. இந்த மழையில் 1 வீக்காக நல்ல மழை பெஞ்சிச்சுங்க நைட்டில். அதனால் சூப்பராக எல்லா விதையுமே முளைஞ்சி வந்திருக்குன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் அந்த ஆடு மாடுக்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும். அங்கே பாருங்கள், நல்லா பச்சை பசைன்றதுல அதுதான் வந்து சோளம். இது மாட்டு தீவனம். ஸோ மாடுக்கு தீனி அறுத்து போடுறதுக்கு அதெல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ எல்லா செடியும் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், சூப்பராக நெல்லிக்காய் செடி 1 வருஷம் ஆச்சு இந்த செடி வச்சு. மாடு மேய்ஞ்சி போயிடுதுங்க. அதுவும் செத்து வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் கூட மாடு வந்து இது பண்ணி வச்சுருக்கு. இதுகிட்ட இருந்து காப்பாற்றி நல்லபடியாக வளர்க்கணும்.